Hi friends, welcome back to my channel. நீங்கள் சேனல் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக பவர் பேங்கை எப்படி பழைய செல்ஃபோன் பேட்டரி வச்சு நம்ம வந்து வீட்டிலே பண்ணி எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க. அப்போ வாங்க நேரம் வீடியோவில் போவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பவர் பேங்க் போர்டு தான் தேவைப்படுது. இதோட ரேட்டு வந்து நம்மளுக்கு வந்து 50 ரூபாய்க்கு எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் நம்மளுக்கு வந்து இதே ரேட்டில் தான் கிடைக்குது இந்த போர்டு. அடுத்து நம்மளுக்கு வந்து பழைய செல்ஃபோன் பேட்டரி தான் ரெண்டு தேவைப்படுது. முக்கியமாக நம்மளுக்கு இந்த ரெண்டு பொருள் தான் இந்த பவர் பேங்க் செய்யறதுக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட எத்தனை பேட்டரி இருக்கோ அத்தனை பேட்டரி எடுத்தால் நம்மளுக்கு வந்து எம்ஏஹெச் அதிகமாக கிடைக்கும். என்கிட்ட ரெண்டு தான் பழைய செல்ஃபோன் பேட்டரி இருந்தது, அதனால் ரெண்டு எடுத்துருக்கேன். பாருங்க, ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க்கிங் பேட்டரி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மினிமம் நம்மளுக்கு வந்து இதில் 3.6 வோல்ட்டு கிட்ட நம்மளுக்கு வந்து பேட்டரியில் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பவர் பேங்கு ஒர்க் ஆகும். பாருங்க, நம்ம பேட்டரியில் வந்து 3.63 இருக்குது. நம்மளுக்கு வந்து 3.60 வந்தாலே கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்தமாரி நம்ம வந்து ரெண்டு பேட்டரி எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம இந்த பவர் பேங்க் செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை பாக்ஸ் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வந்து ரெண்டு பேட்டரி நம்ம வந்து ஒன்றா கம்மு போட்டு ஒட்டிடலாம். ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றாவே ஒட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஏற்கனவே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்து பார்த்துக்க வேண்டியதான். பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக சால்டரிங் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியோட டெர்மினலில் நம்ம வந்து லைட்டாக சால்டரிங் பண்ணிடலாம். லெட்டு ஏற்றி நம்ம அதில் வச்சிடலாம். அதான் நம்ம வந்து சால்டரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். லைட்டாக நம்ம வந்து லெட்டை அதில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து வயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ரெண்டும் வேறு வேறு கலர் வயர் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும். இதே ஒரே கலர் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே போர்டில் கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துட்டோம்னா போர்டு ஷார்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து பாசிட்டிவ் வந்து பச்சை கலர் வயரும் நெகட்டிவ் வந்து ப்ளூ கலர் வயரும் எடுத்துருக்கேன். இதேமாரி நம்ம வந்து மாற்றி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக பொலாரிட்டி தெரியும். அதனால் நம்ம வந்து வேறு வேறு கலர் வயர் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் நம்ம பேட்டரியோட கனெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம பவர் பேங்க் வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து இந்த போர்ட்டுக்கு யூஎஸ்பி போர்ட்டுக்கு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்து நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து அழகாக கோடு போட்டு நம்ம வந்து அதே அளவில் கோடு போட்டு நம்ம வந்து கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த பவர் பேங்க் போர்டை நம்ம வந்து அந்த பாக்ஸில் ஒட்டிடலாம். பவர் பேங்க் போர்டு ஒட்டியாச்சு. அதனால நம்ம வந்து கரெக்டாக அந்த கட் பண்ண இடத்துல கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டரியை நம்ம வந்து அதில் ஒட்டியாச்சு. அது வீடியோ எடுக்க வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து கரெக்டாக அதில் சால்டரிங் பண்ணிடலாம். பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக சால்டரிங் பண்ணிட்டுருங்க.
இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து நெகட்டிவாக எடுத்துருந்தோம். அதை எடுத்துன்னு போய் நம்ம வந்து பவர் பேங்க் போர்டோட நெகட்டிவில் வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். வயரை வச்சு நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதேமாரி நம்ம வந்து பச்சை கலர் வந்து பாசிட்டிவாக எடுத்துருந்தோம். அந்த பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து பவர் பேங்க் போர்டோட பாசிட்டிவில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். நம்ம வந்து 2 சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்ம பவர் பேங்க் கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு இவ்வளோ தான். சிம்பிளான பவர் பேங்க் தான், யார் வேணால் செய்யலாம் வீட்டில். இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸை நம்ம வந்து சுற்றி ஃபுல்லாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாக்ஸை நம்ம வந்து எல்லா சைடும் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பவர் பேங்கில் 2 LED லைட் இருக்கும். அந்த லைட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியுற மாதிரி நம்ம வந்து லைட்டாக கம்பியை யூஸ் பண்ணி நம்ம வந்து லைட்டாக ஓட்டை போட்டுக்கலாம். அந்த ஓட்டையில் லைட்டாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து LED கரெக்டாக நம்மளுக்கு வந்து எரியுதா இல்லைன்னு நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுனால க்ளூ. இப்போ நம்ம பாக்ஸை ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். பாக்ஸை ஒட்டி ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. பாக்ஸை ஒட்டிட்டு இப்போ தான் நம்ம பவர் பேங்க் சிம்பிளான பவர் பேங்க் தான். இப்போ நம்ம சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். பவர் பேங்கில் பாருங்கள், நம்ம வந்து அங்கே ரெட் கலர் லைட் ஏறிட்டு பாருங்கள். இப்போனா சார்ஜ் நம்மளுக்கு பவர் பேங்கில் ஏறுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பவர் பேங்க்லேருந்து ஃபோனில் சார்ஜ் ஏறுதான்னு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ரெட் கலர் லைட் ஏறிது, சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இதே நம்ம ஃபோனில் ஏற்றும் போது நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் ஏரியும் பவர் பேங்கில். அதை பாருங்கள். இப்போ நம்ம ஃபோனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் கிடையாது. நம்ம வந்து கனெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபோனில் சார்ஜ் ஏறும். பாருங்கள், நம்ம வந்து சும்மா கனெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஃபோனில் சார்ஜ் ஏறுது. இங்கே பவர் பேங்க்லேயும் லைட் ஏரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நம்ம வந்து கைட்டின்னு நம்மளுக்கு வந்து அங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடும் சார்ஜ். இப்போ நான் திருப்பி போட்டேன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தானே இந்த பவர் பேங்க் கனெக்ஷனு. எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் பேங்க் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.